சலாத் தொழுகையுடைய பாடத்துடைய தொடர் ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகிறோம். தொழுகையில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சில செயல்கள், அது சம்பந்தமான ஹதீஸ்களையும் நாம் பார்த்து வருகிறோம். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்மது, திருமிதி, அபூ தாவூத், நஸாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா காம அஹதுக்கும் இலஸ் ஸலாத், உங்களை யாராவது தொழுகைக்காக வேண்டி நின்றால், தொழுகைக்காக வேண்டி நின்னாங்க அப்படின்னா, ஃபலா யம்ஸஹுல் அல்ஹஸா, நெத்தியில பட்ட மண்ணு, தூசி, சின்ன சின்ன பொடி கற்கள், அல்லது தொழுகிற இடத்துல சின்ன கல் இருந்துச்சு அல்லது வேற ஏதாவது இருந்துச்சு, அதை அப்படி நகற்றுறது, இதெல்லாம் செய்யாதீங்க. தரையில் உள்ளது நெற்றியில் ஓட்டி கொண்டாதோ அல்லது சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் ஏதாவது சின்ன சின்ன கற்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருள் இருந்தது, தொழுதுட்டு இருக்கும் பொழுது அதை துடைத்து தடவி அதை விலக்கி விடுவது, இப்படி எல்லாம் என்ன பண்ணாதீங்க. உங்களை தொழுகையில் இருந்தவர்கள் இந்த காரியங்களை செய்யாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஏன் செய்ய வேண்டாம், ஏன் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தையும் சொன்னாங்க. ஃபஇன்னர் ரஹ்மத்து துவாஜிகு, நீங்க தொழுகையில் இருக்கும் பொழுது என்ன, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை முன்னோக்கி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்குண்டான ரஹ்மத்து கிடைக்கப்பெறக்கூடிய இடம் அது தொழுகை. அந்த தொழுகையுடைய நிலையில இந்த காரியங்கள் எல்லாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவனங்கள் சிதறும், உங்களுடைய கவனங்கள் சிதறும். அந்த கவன சிதறது மூலமாக உங்களுடைய அமல்களும் உங்களுடைய இபாதத்துகளும் என்ன பண்ணும், குறைபாடுகள் ஏற்படும். அந்த குறைபாடுகள் ஏற்படுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை முன்னோக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரஹ்மத் உங்களை வந்து அடைவதற்கு தடை ஏற்படலாம். தொழுகை போன்ற இபாதத்துகள் எல்லாம் பணிவும் கனிவும் கொண்டது. அது மற்ற காரியங்களில் ஈடுபடும் பொழுது அந்த தொழுகையினுடைய நிலைப்பாடுகள், அந்த தரம் குறைந்து விடும். அதனால தொழுகையில் இதே போன்ற தொழுகை அல்லாத விஷயங்களை தொழுகைக்குள்ள என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். ஏன்னா ரஹ்மத் என்பது உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலை தொழுகை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்பனா தொழுகையில் வெளி செயல்கள் எதுவும் இருக்கக்கூடாது, அதை அனுமதிக்க கூடாது என்றால் தொழுகை என்பது ரஹ்மத்தை முன்னோக்கி கொண்டு இருக்கக்கூடியதை அது தடைபட்டு விடும். எது ரஹ்மத் நமக்கு கிடைப்பது அது தடைபட்டு விடும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸுக்கு நமக்கு சொல்லி தர்றாங்க. அதே போல உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதி போன்ற கிதாபுகள் இடம்பெற்றிருக்கிறது. ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலாமல் லனா, உம்மு ஸலமா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அருமை மனைவி, அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு அடிமை பையன் இருந்தான், ஒரு பையன். அஃப்லஹ், அவன் பேர் அஃப்லஹ். அவன் தொழுதுகிட்டு இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பார்க்கிறாங்க. ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலாமன், அந்த அடிமை பையனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. அவன் தொழுதுகிட்டு இருந்தான். அவன் தொழுது முடிச்சுட்டு வந்தோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகாலு லஹு அஃப்லஹ், அஃப்லஹுக்கு சொன்னாங்க, அந்த அடிமை பையனுக்கு சொன்னாங்க, இதா சஜத, நீ தொழுதினா எப்படி தொழுகணும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறான், அந்த தவறை சுட்டி காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா சஜத, நீ தொழுகையில் சஜ்தா செய்தால், நஃபக, அந்த சஜ்தா செய்யக்கூடிய இடங்கள்ல தூசி மண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்து நீ ஃபூ ஃபூன்னு ஊதிட்டு என்ன பண்ற, சஜ்தா செய்யற. ஃபூ ஃபூன்னு ஊதி என்ன பண்ற, சஜ்தா செய்யக்கூடிய இடங்கள்ல தூசியையும் மண்ணையும் என்ன பண்ற, ஊதி தள்ளி விட்டுட்டு இருக்க நீனு. ஃபகால யா அஃப்லஹ், அஃப்லஹே தரிப்ப வஜ்ஹக, உன்னுடைய நெத்தியில மண் இருந்தா இருந்துட்டு போகுது, அதை விட்டுட்டு நீனு அதை தொடச்சி எடுத்து அதை ஊதி என்ன பண்ணாத, அந்த செயலை செய்யாத. தொழுகையில் செய்ய வேண்டாத வெளி செயல்களை தொழுகையில் செய்ய வேண்டாம். உன் மண்ணில் தலையில நெத்தியில மண்ணு பட்டுச்சுன்னா பண்ணிட்டு போகுது, அது பாட்டு இருந்துட்டு போகுது. தொழுகையில தொழுகை முடிஞ்சவரை தொடச்சிக்க முடியுது தானே. அதை
தொழுகையில நீ கீழே தரையில ஊதி அது மண்ணப்பட்டு அது தொடச்சி இந்த செயல்கள் எல்லாம் தொழுகையில் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்கன்னா, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஃபிக்ஹ் மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, இப்படி தொழுகையில் அல்லாத ஒரு பெரிய செயல்கள் ஒன்று நடந்துவிடும் என்றால் தொழுகையே பாத்தினாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், தொழுகையே முடித்து விடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் பெருமக்கள் சொல்றாங்க. ஃபோன் அப்படின்னு ஓதும் பொழுது அதுல இருந்து சப்தங்கள் வெளிவரும். தொழுகையில வேற மொழிகளோ அல்லது வேறு சப்தங்களோ சொல்லலாமா? தொழுதுட்டு இருக்கும்போது வாப்பான்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிடலாமா? இல்லப்பா நகருப்பான்னு சொல்லலாமா? தொழுகை கூடுமான்னு தொழுகை முறிஞ்சிடும். அதே போல ஃபூ அப்படிங்கிறது அது ஒரு சப்தம். அந்த ஊதக்கூடிய சப்தத்துல ஏதாவது ஒரு எழுத்துக்கள் உச்சரிப்புகள் வந்து விடலாம். அது தொழுகையை கூட பாத்திலாக ஆக்கி விடலாம், முறித்து விடலாம். அதனால இதே போன்ற காரியங்கள் தொழுகையில் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த சிறுவனுக்கு கூப்பிட்டு அறிவுறுத்தியதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இக்திசாரு ஃபி ஸலாத்தி ராஹத்து அஹ்லின் நார். அல் இக்திசாரு இல ஸலாத்தி ஃபி ஸலாத்தி ராஹத்து அஹ்லின் நார். இக்திசார் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஹதீஸுடைய செய்தி சொல்றாங்க, சிலதா சொல்றாங்க, இக்திசார்னா சுருக்குறது ஒண்ணு. ரெண்டாவது இக்திசாருக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. என்ன இருக்குன்னா, தொழுகையில் தக்பீர் கட்டி கொள்ளாமல் இடுப்புல கையை வச்சுக்கிட்டு தொழுகிறது. இப்படி தக்பீர் கட்டுவதற்கு பகரமாக என்ன பண்றது, இடுப்புல கையை கட்டி கொண்டு நிற்கிறது. என்ன இந்த அல் இக்திசாரு ஃபி ஸலாத்தி, தொழுகையில் சுருக்கி ரொம்ப ஷார்ட்டா தொழுகிறதும் அல்லது இப்படி இடுப்புல கையை கட்டி கொண்டு இப்படி தொழுகிறதெல்லாம் இருக்குல்ல, ராஹத்துன் அஹ்லின் நார், நரகவாசிகளுக்கு தான் அது அவர்களுக்கு ராகத்தான செயல். அது நரகவாசிகளுக்கு தான் அது ராகத்தான செயல் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நரகவாசிகளுக்கு ராகத்தான செயல்னா என்ன அப்படின்னா, யூத நசராக்கள் அவர்கள் தொழுகக்கூடிய தொழுகையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காண்டி கையை எப்படி கட்டிக்குவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, கையை இப்படி கட்டி கொள்வார்கள். அவங்க யாரு அப்படின்னா, அவர்கள் நரகவாசிகள். அந்த நரகவாசிகளுடைய அவர்களுக்கு நரகம் செல்லக்கூடியவர்களுக்கு அந்த காரியம் அது ராகத்தாக இருக்கும். நீங்க சொர்க்கவாசிகளாக செல்லக்கூடியவர்களுக்கு அந்த செயல் வேண்டாம். இடுப்புல கையை கட்டிக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டாம், வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு என்ன பண்றாங்க, இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லுங்க. இந்த செயலும் என்ன செயல் தான், தொழுகைக்கு வெளியே உள்ள செயல் தான். அந்த செயல் தொழுகையில் இருக்க வேண்டாம் என்பதுதான் இந்த ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது ஷரஹ் சுன்னா என்று சொல்லக்கூடிய பைஹகி போன்ற கிதாபுகள்ல வரக்கூடியது. இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இக்துலு அல் அஸ்வதைனி ஃபி ஸலாத், இரண்டு விஷயங்களை நீங்கள் தொழுகையில் இருக்கும் பொழுதே அதை கொல்லலாம், சாகடிக்கலாம் என்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அல் ஹய்யத்து வல் அக்ரபா. அல் ஹய்யத்து வல் அக்ரப, ஹய்யத்தையும் அக்ரபையும் நீங்கள் என்ன பண்ணா, தொழுகையில் இருக்கும் பொழுதே அதை சாகடிக்கலாம் என்று சொன்னாங்க. யாரு அஸ்வதைனின் முதல்ல சொன்னாங்க. அஸ்வதைனா என்னன்னா, கருப்பான இரண்டு விஷயங்களை நீங்க தொழுகையில் இருக்கும் பொழுதே சாகடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு விளக்கமாக சொல்லும் பொழுது, பாம்பு, தேள் தொழுதுட்டு இருக்கிறோம், அது நம்மை கொத்துவதற்காக வருது. நாம் தொழுதுட்டு இருக்கிறோம், அது நம்மை கொத்துவதற்காக வேண்டி, நம்மை சீண்டுவதற்காக வேண்டி வருது. அப்படி வந்துச்சு, தொழுகையை நமக்கு இடையூறு தரக்கூடிய நிலையில் அந்த இரண்டும் இருக்கும் என்றால், உங்கள் தொழுகையிலேயே எதையாவது வைத்து அடித்து அதை கொண்டு விடலாம்.
தொழுகையிலே என்ன பண்ணிக்கலாம்? ஏனென்றால் அது விஷம். அது தீண்டி விட்டால் தொழுகையில நான் பாட்டு அல்லாம தொழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது தீண்டிடுச்சு அப்படின்னா நாம என்ன ஆயிடுவோம்? அதுல பாதிப்புக்குள்ளாக்கிடுவோம். நம்ம உடம்பு பாதிப்பாயிடுச்சு அப்படின்னா நீண்ட காலங்கள் வாழ முடியாது, நீண்ட நாளுக்கு இபாதத் செய்ய முடியாது. அந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தொழுகையில் இருக்கும் பொழுதே அதை சாகடித்து விடலாம், கொன்று விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா தொழுகைக்கு இடையூறு ஆக ஒரு காரியம் இருக்கும் என்றால், அது தொழுகக்கூடியவருக்கும் இடையூறாக இருக்கும் என்றால், அவருடைய உயிருக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் என்றால், அதை அடிப்பதற்கு என்ன பண்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அனுமதி தராங்க. அந்த அனுமதியையும் இந்த குறிப்பாக இதை போன்ற விஷச்சந்துகளை இரண்டையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. தேளையும் சொல்றாங்க, பாம்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லி தர்றாங்க. இப்படி தொழுகையில் இடையூறு தரக்கூடியதை நாம் என்ன பண்ணிக்கலாம்? அதை நம்மை விட்டு அகற்றிக் கொள்ளலாம். இந்த ஹதீஸும் அஹ்மது, அபூ தாவூத், திர்மிதி, நசாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும்